இப்போ மே மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. பட் எனக்கு கிடைக்கல. நிறைய நண்பர்களுக்கு கிடச்சிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டு. ஸோ அந்த ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டில் இந்த பர்டிகுலர் ஐக்யூ நியோ 10R இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங் இருக்கா இல்லையான்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க. பேட்டரி ட்ரைனிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ ஏப்ரல் மந்த் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹெவி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹெவி யூஸ் பண்ணும்போது எனக்கு 1 டே அண்டு 6 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் சாலிடாக கிடச்சிது. பட் இப்போ லைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லைட் யூஸ் பண்ணும்போது எனக்கு சாலிடாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே அளவு தான் கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பேட்டரி ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் எனக்கு மெயினாக நெட்ஒர்க்கில் தான் இஷ்யூ இருக்குது. ஸோ அது நிறைய நண்பர்களும் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பேட்டரி ட்ரைனிங் லைட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாலாம் இல்லை. பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம அதிகமாக உணர மாட்டோம். பட் நெட்ஒர்க்கில் என்ன தான் 5G டபுள் ப்ளஸ்னு ஜியோவில் காமிச்சாலும் நெட்ஒர்க்கு ஸ்லோவாக தான் இருக்குது. இல்லாட்டி சூப்பர் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.